பூமி அழியும் தேதி இதுதான். துல்லியமாக கணித்து சொன்ன ஆய்வாளர்கள். சீக்கிரமே நெருங்கும் பேரழிவு. பூமி எப்போது அழியும் என்ற கேள்விக்கு பலரும் விடை கண்டுபிடிக்க முயல்கிறார்கள். சிலர் ஆன்மீக வழியிலும் சிலர் அறிவியல் பூர்வமாகவும் அதற்கு முயல்கிறார்கள். இதற்கிடையே ஜப்பான் ஆய்வாளர் ஒருவர் இதுகுறித்து ஒரு துல்லியமான கணிப்பை வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். பொதுவாக எந்த ஒரு விஷயமும் தோன்றினாலும் அதற்கு அழிவு என்பது நிச்சயம் இருக்கும். எந்த ஒரு விஷயமும் இதில் விதிவிலக்காக இருக்க முடியாது. பூமியும் அப்படித்தான். பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய பூமியும் நிச்சயம் அழியும். அது எப்போது நடக்கும் என்ற கேள்வி பலருக்கும் உண்டு. இந்த கேள்விக்கு விடையை கண்டுபிடிக்க ஆய்வாளர்கள் பல்வேறு வழிகளில் முயற்சித்து வருகிறார்கள். இதற்கிடையே ஜப்பானை சேர்ந்த டோஹோ பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் ஒரு வழியாக அதற்கு விடையை கண்டுபிடித்து விட்டனர் என்கிறார்கள். இவர்கள் நாசாவின் கிரக மாடலை பயன்படுத்தி ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் முறையை சோதித்துள்ளனர். அதில் பூமியில் ஆக்சிஜன் சுமார் 1 பில்லியன் ஆண்டுகளில் காலியாகிவிடும் என தெரிவித்துள்ளனர். அப்படி ஆக்சிஜன் அனைத்தும் காலியானால் அதன் பிறகு உயிர் வாழ்வதே சாத்தியமற்றதாக மாறிவிடும் என கணித்துள்ளனர். பூமியில் வரும் காலங்களில் என்ன மாதிரியான பரிமாண வளர்ச்சி ஏற்படும் என்பதை கணித்து சுமார் 4 லட்சம் முறை வெவ்வேறு மாடல்களை ரன் செய்த பிறகு இந்த கணிப்பை வெளியிட்டுள்ளனராம்.